இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா அடை தோசை. இதுக்கு 2 கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன். அரை கப் அளவு துவரம்பருப்பு, அதே இதில் அரை கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது மூணையும் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் பக்கம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இதை ஊற வச்சுட்டு கிரைண்டரில் போட்டு நல்லா மாவு மாதிரி நம்ம இட்லி மாவுக்கு எப்படி ஆட்டுவோமோ அது போல் இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்தது என்னென்ன வேணும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 4 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு துண்டு இஞ்சி நான் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 5லேருந்து 8 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து அதையும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாமே நம்ம மசாலாவில், அதாவது மாவில் மிக்ஸ் பண்ணணும். இப்போ மாவு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா முன்னாடி சொல்லியிருந்தேன்ல அந்த மசாலா, அதுக்கப்புறம் தேங்காய் எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த தேங்காவை மிக்சியில் போட்டு இது போல் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் திருவி சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயம் எடுத்துருந்தோம் இல்லையா, அதை ரொம்ப பொடியாக நறுக்க முடியாது. அதனால் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நான் ஒரு அடி அடித்து எடுத்து போட்டுக்கிட்டேன். நீங்களும் அப்படி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் முழுசாக கூட அதை போட்டுக்கலாம். இது கூட ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால தான் இந்த அடை தோசையை நம்ம செய்கிறோம். முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது புளிக்கணும்லாம் கிடையாது. இது டைரெக்டாக நம்ம அப்படியே தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா நம்ம தோசை தவா அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கீழே ஒட்டாமல் வரும், நல்லாவும் வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மாவு ஊற்றுற கரண்டிலேருந்து இந்த மாதிரி நடுவில் செஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம நடுவில் ஆயில் ஊற்றும் போது நல்லா கிறிஸ்பாக எல்லா பக்கமும் வெந்திருக்கும். ஏன்னா இது ரொம்ப கனமாக இருக்கனால இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா நடுவில் நல்லா கிறிஸ்பாக நல்லாவே வெந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய ஆயில் ஊற்றி சுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தோசை 2 சைடுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.